வணக்கம். இப்போ வந்து டிம்மர் சர்க்கியூட் வயரிங் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்துக்கிறேன். பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்துட்டு வந்து டிம்மர் சுவிட்சோட காமன் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. வந்து இந்த லைட்டோட நியூட்ரலை வந்து டைரக்டா வந்து பிரேக்கர்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. டைரக்டா இன்புட் பிரேக்கர்ல கனெக்ட், அவுட்புட்ல வந்து பிரேக்கர்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து லைட்டோட இன்னொரு வயர் எடுத்துட்டு வந்து டிம்மர் சுவிட்சோட L2ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அவுட் இது. இப்போ வந்து வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பிரேக்கர் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ லைட் ஒர்க் ஆகுது. நான் ஸ்லோவா இது வந்து ரெகுலேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து டவுன் பண்றேன். இப்போ வந்து பிரைட்னஸ் வந்து அப்படியே கம்மியாகும். எல்இடியில் வந்து இந்த டிம்மர் வந்து ஒர்க் ஆகாது. இந்த டிம்மர் சுவிட்ச் வந்து இது வந்து வாட்ஸ்ல தான் வரும். இதோட கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்துட்டு வந்து டிம்மர் சுவிட்சுக்கு இன்புட் கனெக்ட் பண்ணிடுறீங்க. அதோட அவுட் எடுத்து வந்து லைட்ல கனெக்ட் பண்ணிடுறீங்க. இந்த லைட்டோட நியூட்ரல் எடுத்து வந்து டைரக்டா பிரேக்கர்ல கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. இதுதான் அதோட கனெக்ஷன். இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் இருக்கு. இந்த டிம்மர் லைட் கண்ட் டிம்மிங் சுவிட்ச், டிம்மர் சுவிட்ச் வந்து இதுலேயே வந்து மாடல் நிறைய இருக்கு. உங்களுக்கு தேவையான மாடலை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.